ஹாய் வணக்கம். நான் உங்க செல்வி வந்தாச்சு. நம்ம போய் சேலம் போகணுன்னு சொன்னோம் இல்லையா? சேலம் போய் இறங்கியாச்சு. இறங்குன உடனே எய்த்தாப்புல பார்த்தா பூங்கா. அந்த பூங்காவுல கொஞ்ச நேரம் போய் உட்காந்துட்டு வரலாமே அப்படின்னு ஒரு ஆசை. அதனால அங்கே உட்காந்தாச்சு. அங்கே இயற்கையான சூழ்நிலை அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. எங்கள் அக்காவும் என் பொண்ணும் ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருந்தாங்க. நான் இதை தொட்டு பார்த்தேன். பாருங்களேன், இது சறுக்கு விளையாடுறது தாங்க. இது டியூப் லைட் மாதிரி இருக்குது. என்னடா பார்ப்போமேன்னு பார்த்தாச்சுன்னா அது ரொம்ப அழகாக இருந்துச்சு. அவங்க வந்து பாருங்களேன், இந்த இயற்கையான சூழ்நிலையில் அங்கே எத்தனை பேர் படுத்து உறங்குறாங்க தெரியுமா? குறைச்சி பார்த்தாலும் ஒரு 30 பேர் படுத்து உறங்குவாங்க. அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிட்டே போனோம். நம்ம ஊர்லன்னா ஒரு 9 மணிக்கு 9:30 மணிக்கெலாம் அடித்து பற்றிடுவாங்க, வெளியே போங்க அப்படின்னு. அங்கே விடிய விடிய தூங்க வச்சுருக்காங்க. அது ரொம்ப சந்தோஷம். அந்தாக்கில் நாங்கள் ரயில்வே ஸ்டேஷனில் போய் அங்கே ரூம் எடுத்து அங்கே குளிச்சுட்டு நல்லா சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் அங்கேருந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு என் பொண்ணும் என் பையனும் வெளியே போயிட்டாங்க. நாங்களும் எங்கள் அக்காளும் தான் அதில் உட்காந்துக்கிட்டு இருந்தோம். நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறத பார்த்து ஒரு அக்கா வந்து, அம்மா எங்களுக்கு கொஞ்சம் இட்லி தாங்களேன் அப்படின்னு கேட்டாங்க. இட்லி நிறைய மிச்சம் இருக்கா அப்படின்னாங்க. எதுக்கு உங்களுக்கு வேணுமா அப்படின்னு கேட்டேன். தந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. கேட்டதுனால அவங்களுக்கும் இட்லி கொடுப்போமே அப்படின்னு அவங்களுக்கும் இட்லி கொடுத்தாச்சு. நானும் எங்கள் அக்காளும் நல்லா வயிறார சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு என் பொண்ணு என் பையனும் சாப்பிட மாட்டேன்ட்டாங்க. அவங்க ஹோட்டலில் தான் சாப்பிடுவேன்னாங்க. அதனால் அவங்களுக்கு ஹோட்டல் சாப்பாடு, நாங்கள் வீட்டிலேருந்து கொண்டு போயிருந்தோம் இல்லையா, நம்ம நினச்ச நேரம் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு, நினச்ச நேரம் சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிறதுனால அதை சாப்பிட்டாச்சு. அப்படியே சாப்பிட்டு முடிச்சோன்னே ஒரு ஹோட்டலுக்கு போயாச்சு. ஹோட்டலில் போய் டீ வாங்கினோம். டீ வாங்கினா சேலத்தில் உள்ள டீ ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஆனால் நம்ம ஊர் டீ மாதிரி இல்லை, எல்லாமே ஒரு வித்தியாசமான ருசியில் இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, கிடச்சதை தான் நம்ம குடிக்க முடியும் அப்படிங்கிறதுனால நம்ம டீயை குடித்தாச்சு. குடித்த உடனே நாங்கள் போய் ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு இருந்தோம். அங்கே ஒரு கத்தி விற்கிறவர் வந்தார். அவர் நல்லா கத்தி அப்படியே செதுக்கிக்கிட்டே இருந்தார். அப்படி வெட்டி வெட்டி காமிக்காரு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சரி நம்மளும் கத்தி வாங்கிடலாமேன்னு பக்கத்தில் போய் கத்தி விலையை கேட்டோம்னா அது கத்துற மாதிரி தான் சொல்கிறாரு. ஒரு கத்தி 100 ரூபா அப்படிங்கிறாரு, ஒரு கத்தி 150 ரூபா அப்படிங்கிறாரு. நம்மளுக்கு வீட்டு வேலைக்கு கத்தியை பார்த்தா வீட்டில் எத்தனையோ கத்தி இருக்குது, எதுக்குமா கத்தின்னு என் பொண்ணு சொன்னால், அதை ஏன் கத்தி பேசுகிறா அப்படிங்கிறதுனால கத்தி கண்டிப்பாக வேணும் அப்படின்னு. சரி சேலத்துக்கு வந்ததுனால என்னடா ஸ்பெஷல் அப்படிங்கிறதுனால ஒரு கத்தி 2 கத்தியை வாங்கியாச்சு. எனக்கு ஒன்று, எங்கள் அக்காளுக்கு ஒன்று. மறுபடியும் வர்ற வழியில் அப்படி ஈரோடு போயாச்சு. ஈரோட்டில் போனவுடனே டீ குடிக்கலாமே அப்படின்னு போயாச்சுன்னா, ஒரு டீ 2 டீ தாங்க அப்படின்னு கேட்டோம். அவங்க டீ தந்தாங்களா சோப்பு நிறைய தந்தாங்களாங்கிறது தெரில. ஆனால் ஈரோட்டில் உள்ள மக்கள் எப்படி தான் இதெல்லாம் குடிக்காங்கன்னு எனக்கே தெரியல. பாருங்கள், சோப்பு மரம் மாதிரியே இருக்குது. ஈரோட்டு டீ இவ்வளோ கேவலமாக இருக்குமா அப்படின்னு தெரியல. அந்த டீ முறையை பார்த்தாச்சுன்னா ஊதுன அந்த முறை அப்படி தெரித்து ஓடுது. அவ்வளோக்குள்ளே மோசமாக இருக்குது இந்த டீ. இது என்னடா இப்படி இருக்குது, சரி உள்ளே வந்ததுனால குடிச்சிடலாமே அப்படின்னு ஒரு டீ என்ன விலைன்னு கேட்டோம். 25 ரூபான்னாங்க. சரி அப்படின்னு அதை வாங்கி குடித்தா எங்கள் அக்கா எனக்கு டீ வேண்டாம் அப்படின்ட்டாங்க. எதுக்குக்கா அப்படின்னாச்சுன்னா, இதில் இவ்வளோ நுரை இருக்குது, சோப்பு முறை தான், அதனால் இந்த டீ நம்மளுக்கு வேண்டாம் அப்படின்ட்டாங்க. இருந்தாலும் குடிச்சு பாருங்கக்கா அப்படின்னேன். பாருங்களேன், என் பொண்ணு டீ எப்போயுமே குடிக்க மாட்டா. அவள் ஒரு பன்னு வாங்கினா. எங்கள் அக்கா சொல்லிட்டாங்க, அந்த பண்ணை திங்காத, இது வந்து தாராத்தான் இருக்கும், இது க்ரீமாக இருக்காது அப்படின்னாங்க. என் பொண்ணும் சரி சாப்பிட்டு பார்க்கலாமேன்னு சாப்பிட்டு பார்த்தா, இது திங்கிற அளவுக்கு ஒர்த்து இல்லைங்கிறதுனால எனக்கு வேண்டாம் பண்ணுன்னு அவள் தூர ஒதுக்கி வச்சிட்டா. நான் வந்து டீயை குடித்தேன். குடிக்காமல் இருக்க முடியாது. டீயை கண்டா நம்ம சும்மா இருக்க மாட்டோம், எப்படி குடிப்போம் அப்படின்னு. பாருங்கள், இந்த நுரை வந்து அமுங்கவே இல்லை. இது வந்து நாங்கள் டீ குடித்து 1/2 மணி நேரமாக அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கோம். 1/2 மணி நேரமாக அந்த நுரை வந்து சோப்பு நுரையாகவே இருக்குது. அந்த கிளாஸை சுற்றி எப்படி இருக்குன்னு பாருங்களேன். 1/2 மணி நேரமாகவே இப்படி முறை இருக்கும் அப்படிங்கிறதுனால சரி இந்த டீக்கு ஒரு டாட்டான்னு டீ கடையிலேருந்து வெளியே வந்தாச்சு. 9:30 மணிக்கு தான் பஸ்ஸு அப்படின்னாங்க, தூத்துக்குடி பஸ்ஸு. அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா, என் பையன் சொன்னால் வாங்க உங்களை படத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன். என் பையன் வாரத்துக்கு ஒரு அங்கே போவான் இல்லையா, அதுக்கு எய்த்தாப்பில் தான் இருக்குது தங்குற லாட்ஜிங்கி, அதில் தான் தங்கியிருப்பானா. இதுக்கு எய்த்தாப்பில் தேட்ரு. அம்மா வாங்க படத்துக்கு போகலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு வந்தாச்சு. சரி அப்படின்னோடனே அது என்ன படம் தம்பி அப்படின்னேன். நயன்தாரா கொடுத்துருக்கா அம்மா அப்படின்னா. நயன்தாரா கொடுத்தா நம்மளுக்கு அந்த படம் பிடிக்கும் அப்படிங்கிறதுனால, இது நம்ம பார்த்தோம்லாமா, அந்த படம் தான் நல்லாயிருக்கும், அவன் நடித்தாலே நல்லாயிருக்கும் அப்படின்னா. நாங்களும் சரின்னு நம்பி போனோம். அவன் படம்னா நல்லா இருக்குமே அப்படிங்கிறதுனால. அவன் படத்தை நாங்கள் தேட்டரில் பார்த்ததில்ல, டிவியில் தான் போட்டு பார்த்துருக்கோம். ஆனால் நல்லா இருந்துச்சு நான் பார்த்த படம். அப்போ இந்த படமும் நல்லா தான் இருக்கும்னு உள்ளே போயாச்சு. வேறு நம்மளுக்கு உட்காரணுமே, நம்மளுக்கு ரூம் எடுத்து தங்கன்னா ஒரு 2 மணி நேரத்துக்கு எப்படி ஒரு ரூம் எடுக்கலாம் அப்படிங்கிறதுனால தேட்டருக்குள்ளே போயாச்சுன்னு. தேட்டருக்குள்ளே செக் பண்ணி தான் விட்டாங்க. இருந்தாலும் அந்த பையில் உள்ளதை செக் பண்ணணுன்னாங்க. அதில் டிஃபன் பாக்ஸ் தாம்மா இருக்குது அப்படின்னோம். இருந்தாலும் பரவாயில்ல, அதை நாங்கள் வெளியே எடுத்துருவோம் அப்படின்னாங்க. சரிம்மா அப்படி நன்றி, நீங்கள் பையோடு எடுத்துக்கங்கன்னு சொன்னோம். இல்லை நாங்கள் பையை வச்சுக்க மாட்டோம், டிஃபன் பாக்ஸை மட்டும் தான் நாங்கள் கையில் வச்சுக்குவோம் அப்படின்ட்டாங்க. சரின்னு டிஃபன் பாக்ஸை பூரா எடுத்துட்டாங்க. அந்த இடத்துல ஒரு ஹிந்திக்கார பிள்ளை தான் இருந்துச்சு.
எங்களுக்கு தேட்டருக்குள்ளே போய் விருப்பம் இல்லை. இருந்தாலும் நம்ம வெளியே கொசுக்கடியில் இருக்கணுமே, உள்ளே போய் ஏசியில் உட்காந்துக்கலாமே அப்படின்னு உள்ளே போயாச்சு. உள்ளே போயாச்சுன்னா படம் பாதி படம் ஓடிடுச்சு. ஓடுனாலும் பரவாயில்ல, டைம் பாஸ் தானே அப்படின்னு உள்ளே போயாச்சு. உள்ளே பார்த்த உடனே இது என்ன படம்னு எங்களுக்கு தெரியல. பேய் படமா, சண்டை படமா, குடும்ப படம் கண்டிப்பாக இல்லை. அதனால் என்ன படம் அப்படின்னு போய் உட்கார்ந்த உடனே என் பையன் சொன்னான், அம்மா போக போக இந்த படம் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டான். சரி அப்படின்னு உட்காந்து பார்த்தாச்சுன்னா, வாழ்க்கையில் இனிமேல் இப்படி ஒரு படம் பார்க்கக்கூடாது அப்படிங்கிறவர் ஒரு முடிவோடு அந்த படம் ஓடிக்கிட்டு இருக்கும்போதே எந்திரிச்சு வந்த முதல் படமே இதுதான். அவ்வளோக்குள்ள கேவலமான ஒரு படம். இந்த தேட்டருக்குள்ளே இப்படி ஆட்கள் எத்தனை பொம்பளைங்கன்னா 11 பொம்பளைங்க தான். அதில் நாங்கள் 3 பேர். இப்படி புருஷன் பொண்டாட்டி ஃபேமிலியாக வந்திருக்காங்க. என்னைய மாதிரி தெரியாத வயசு பிள்ளையும் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அப்பப்பா போதும் போதும்னு தேட்டருக்கு ஒரு நன்றி சொல்லிவிட்டு இப்படிப்பட்ட படத்தையும் வெளியே விட்றாங்களே அப்படின்னு எரிச்சப்பட்டு போய் நாங்கள் வந்தோம். பாருங்கள், அங்கேயும் 2 காதல் ஜோடி. படம் என்ட்ரோல் விட்டவுடனே நாங்கள் வெளியே வந்துட்டோம். அங்கே உட்காந்து அவங்க என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இனிமே போடுற படத்துக்கு உள்ளே போகணுங்கிறதுனால எப்படியோ டைம் பாஸ் பண்ண அவங்களுக்கு அது ஒரு இடமா ஆயிடுச்சு. சரி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நம்ம சாப்பிட்டுட்டு பசியறலாமே அப்படின்னு போயாச்சுன்னா, சப்பாத்தி வைங்க அப்படின்னாச்சு. சப்பாத்தி வச்சுருக்காங்க. அதுக்கு கட்டி சட்னி, சாம்பார் எல்லாமே வச்சாங்க. இருந்தாலும் பார்க்குறதுக்கு பரவாயில்ல. சரி சாப்பிட்டு பார்க்கலாமேன்னு பார்த்தாச்சுன்னா, ஈரோடு சப்பாத்தியும் சாம்பாரும் இப்படியாடா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. நாங்கள் ஈரோட்டுக்கு போயிருக்கோம். எப்போயுமே அங்கே ஈரோட்டில் எங்கள் அத்தை இருந்தாங்க. அவங்க போய் தான் நாங்கள் எப்போயுமே இருந்திருக்கோம், சாப்பிட்ருக்கோம். இந்த வட்டம் எங்கள் அத்தை வந்து என் தம்பி வீட்டுக்கு வந்துட்டாங்க. அதனால அங்கே போக முடியாது அப்படிங்கிறதுனால நம்ம ஹோட்டலில் எல்லாமே சாப்பிட்டாச்சு. சரி சாப்பிட்டதுக்கு வச்சதுக்கு பரவாயில்ல அப்படின்னு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். இட்லி தான் வேணும் அப்படின்னாச்சு. இட்லியை கொண்டு வைக்காங்க பாருங்கள். அப்பா அது இட்லியே பஞ்சான்னே தெரில. ஈரோட்டில் இப்படியுமாடா இட்லி சுடுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அது வந்து இட்லி கிடையாது. இட்லிங்கிற பேரில் என்னமோ வெள்ளையாக செஞ்சு வச்சுருக்காங்க. அதை பிச்சு பார்த்தாச்சுன்னா பஞ்சு மாதிரி இருக்குது. கண்டிப்பாக அதெல்லாம் சாப்பிட்டா உடம்புக்கு ஒத்துக்காது. அதனால இட்லி வேண்டாம், சரி சப்பாத்தியே போதும் அப்படிங்கிறனால வேங்கின இட்லியும் தூர தள்ளி வச்சாச்சு. பாருங்களேன், அதில் எத்தனை பேர் உட்காந்து வெளியே எவ்வளோ பேர் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு. சரி அப்படின்னு நம்ம அப்படியே பசியேற வந்துடலாம் அப்படின்னு பசியேற போயாச்சு. பாருங்களேன், பசியேற போகிறதுக்குள்ளே அங்கே இன்னும் 1/4 மணி நேரம் கிடக்கு அப்படின்ட்டாங்க. நாங்கள் அதில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம். ரோட்டில் ஆட்கள் போகுது வருது. பஸ்ஸுக்காக வேண்டி எத்தனையோ பஸ் வந்துட்டு போகுது. நாங்களும் இப்போ வந்துடும், கொஞ்ச நேரம் கழித்து வந்துடும் அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா, டிக்கெட் புக் பண்ணுறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. என்ன பௌர்ணமிக்கு ஆட்கள் வந்து நிறைய பேர் அங்கிட்டும் இங்கிட்டும் போய்கிட்டு இருக்கிறாங்க. பஸ்ஸுக்கு டிக்கெட்டே கிடைக்கல அப்படின்ட்டாங்க. சரி இருந்தாலும் பரவாயில்லன்னு டிக்கெட் கிடச்சிது, பஸ் ஏறி வந்துட்டோம்.